தத்துவங்களை வாங்க வேண்டும் என்பதற்காக என்னை வெட்டி பலி கொடுக்க போக வேண்டும். அவ்வளவுதானே விஷயம். கவலை வேண்டாம் தந்தையே. அந்த காளியம்மன் கோவிலுக்கு வழியாக நானே வருகிறேன் தந்தையே, வருகிறேன். உன் தாய் அனைத்தும் சொல்லிவிட்டாள் அல்லவா? மறுபடியும் போகலாம். சொல்ல என் புள்ளைய தரன்னு இப்படி இழுத்திட்டு போறீங்க சண்டான பாவி. எல்லாம் நல்லா இருக்க மாட்டேன், உருப்படியாக மாட்டேன். என் பெத்த வயிறு எப்படி எரியுதோ அந்த மாதிரி எரிச்சு போயிடுவிடா சண்டான பாவி. கணவனையை எதுக்கலாம் என்று முடிவு செய்து விட்டாயா? இப்படி அநியாயமா பெத்த புள்ளைய பலி விளக்கி இழுத்துட்டு போறீங்க. பிள்ளைகிட்ட கடைசியா ஒரே ஒரு வார்த்தை பேசணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக அனுமதி கொடுங்க. சீக்கிரமாக பேசிவிட்டு வழி அனுப்பி நான் வெட்டி வழி கொடுக்க வேண்டும். அம்மா கவலைப்படாதீங்களம்மா. அடுத்த பிறவி ஒன்று இருந்தால் உங்கள் வயிற்றில் நான் மகனாக பிறந்து என்னுடைய கடைசி காலம் வரை உங்களை நான் வாழ வைப்பேன் தாயே, வாழ வைப்பேன். அம்மா உங்க அப்பா எந்த காரணத்தை கொண்டும் இழுத்துட்டு போய் காளி கோவிலுக்கு கடவுளை கொடுக்கிறது உண்மைதான். இதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஆனா ஒன்னப்பா உங்க அப்பா கூட்டிட்டு போய் ஒருவேளை உன்னை கடவுளை கொடுத்து அந்த காளி தேவி உன்னை பலி வாங்கிட்டா வாங்கிட்டு இல்ல உனக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டுனா அம்மா இந்த அம்மாவுக்காக வேண்டி ஒரே ஒரு காரியத்தை செய்வாயா என் கண்ணு? அம்மா என்னம்மா விஷயம், என்னம்மா காரியம்? எனக்கு முன்னாடி நீ செத்தா செத்து போ, உனக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டா இந்த அம்மாவுக்காக வேண்டி பாரி பொறியறைக்கு வருவோருக்கும் போவோருக்கும் கை கொடுத்து சந்தன கட்ட வெட்டி சதிவில் தீ வளர்த்தி குங்கும கட்ட வெட்டி குளிருடன் தீ வளர்த்தி பாரி பொறியறைக்கு வருவோருக்கும் போவோருக்கும் கை கொடுத்து எல்லாம் தண்ணீர் அரிச்சு கொல்லி வச்சு கொடமுடைப்பாயா அப்பா அந்த காளியம்மன் கோயிலில் சென்று பலியாறு என்று ஒருவேளை நான் சென்று விட்டால் பரவாயில்லை. அதற்கு முன்பதாக தாயார் நீங்கள் இருந்து விட்டார். சந்தன கட்டை வெட்டி சதுருடனே தீ மூட்டி குங்குமக்கட்டை வெட்டி குளிருடனே தீ வெட்டி வாரி பொறியரித்து வருவோருக்கு போவோருக்கும் கை கொடுத்து உங்கள் ஈம காரியங்களை நானே செய்ய வேண்டுமா தாயே? அப்பா நீங்கள் அடித்த அடியில் தாயார் அங்கு மயக்க நிலை இருக்கின்றார். அவர்களை எழுப்பி அவர்களை வீட்டுக்கு போக சொல்லிவிட்டு நான் வரட்டுமா தந்தையே? ஓ, பெற்ற தாய்க்கு நான் சாக போற தருவாயில் இறுதியாக என் தாயை நான் வீட்டுக்கு வழி எழுப்பி விட்டேன் வருகிறார். ஆமாம் தந்தையே. ஓ, நேரமானது உன்னை கண்டம் துண்டமாக வெட்டி விடுவேன். சீக்கிரம். அம்மா
அம்மா, என்னை பெற்றெடுத்த செல்லமே அவர்தான் ஏதோ ஒரு கோபத்தில் அடிக்கிறார். உங்களுக்கு எங்கம்மா போச்சு? இந்த ஒரு மகன் இல்லை என்றால் கூட நீங்கள் வேற ஒரு மகனை பெற்றெடுக்க முடியும் தானே? நீங்கள் சென்ற அவரிடத்திலே அடியானது அடிப்பட்டு கூட மயக்கி நினைக்கிறேன். அம்மா, எந்திரிச்சு நீங்க வீட்டுக்கு போங்கம்மா. அம்மா, எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கம்மா. அம்மா, அம்மா எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கம்மா. அம்மா, ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, அம்மா, 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 ஐயோ அப்பா, ஐயோ அப்பா, ஐயோ, 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 அம்மா, அம்மா, ஐயோ, ஐயோ, ஐயோ அம்மா, இந்த பெற்ற மகன் சாவதற்கு முன்பாக தாயார் நீங்கள் எழுத விட்டீர்களா? ஐயோ, ஐயோ, ஐயோ அம்மா, ஐயோ, ஐயோ நான் என்ன செய்வேன்? அம்மா, 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 என் தந்தை, அம்மா, அம்மா, ஐயோ, அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, இந்த பெற்ற மகன் வக்கரமான கடந்த காளிகளுக்கு பலியாகுவதாக தாயே நீங்கள் இறந்து விட்டீர்களே. உங்கள் கடைசி ஆசை என்ன? நான் உங்களுக்கு கொள்ளி வைக்க வேண்டும், அவ்வளவுதானே. சந்தன கட்டை வெட்டி சதுருடனே தீ மூட்டி, குங்கும கட்டை வெட்டி குளிருடனே தீ மூட்டி, வாரி பொறியடித்து வருவோருக்கும் போவோருக்கும் கை கொடுத்து நான் உங்களுடைய ஈமக்காரிகளே செய்து முடிக்கிறேன் தாயே, தாயே. அந்த சந்தான கட்டை வெட்டி யார் செத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, யார் மடிந்தாலும் கவலை கிடையாது. மாண்டவர் மனிதனாக ஆகட்டும். என் தந்தையை காலால் உதைத்தவனை நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். தலையை கோட்டாடு உட்கார்ந்து இருக்கு. தாய் தந்தையை இழிவுபடுத்தவனை நான் பழிக்கு பழி வாங்கணும். ஒருபடி காளி கோயிலுக்கு வழிக. யார் என்ன விட்டார்? அவர் இருந்து போனது கூட உங்க மனசு இறக்கவில்லையா? மகனையும் வெட்டி பறி கொடுக்க வேண்டுமா தந்தையே? தாய் இருந்தால் என்ன, தந்தை இருந்தால் என்ன, எனக்கு அதை பற்றி நான் கவலை இல்லை. அனைத்தையும் நான் வெல்ல வேண்டும். அந்த ஈர்த்தலை பழிக்கு வழி வாங்க வேண்டும். ஒருபடா என்னோட காளி கோயில். அப்பா,